வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கண்ணீரால் சொல்ல முடியாத வலி சபையில் கவலையுடன் வெளிப்படுத்திய ஜனாதிபதி அனுர. ஜனாதிபதிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட முடியும் எழுந்துள்ள குற்றச்சாட்டு. 2 நாள் நான் தண்ணிக்குள்ள ஃபுல்லா 2 நாள் வெளியே வரையலாம் இருந்து அவுபோய் மாதிரி கப்புகளையும் போட்டுக்கொண்டு ஐயா நீங்கள் ஒரு அமைச்சர் வீடு முழுக்க இல்லாமல் போனவனுக்கும் 25,000 ரூபாய், என்பிபிக்கு வேலை செய்தவங்க முழு பேருக்கும் 25,000 ரூபாய். මන් දන්න වචනේ පාවිච්චි කරන්නේ නැත්තම් කන්සර්ට් එක අයින් කරන්න කිසි අවුලක් නැහැ. හැන්සර්ට් එකෙන් අයින් කරන්න මේ මට තේරෙන්නේ සිංහල මෙච්චරයි. හරි මේ ඔබත් මේට අවුල්ද? සිංහලෙන් කතා කරන්නේ. නෑ බල්ලා වගේ වචන ඔය බල්ලා කියන්නේ බල්ලා is a dog. 1000 பேர் மரணம், பொய்த் தகவல் கூறிய எம்பிக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருக்கும். அனுரவின் கடும் எச்சரிக்கை. டிட்வா சூறாவளி வருவதாக அறிவித்த அதிகாரிக்கு அச்சுறுத்தல், நாடாளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர். தாயிற்காக வீடு கட்ட வைத்திருந்த மில்லியன் கணக்கான நிதியை நாட்டுக்காக முழுமையாக கொடுத்த இளைஞன். 157 மேலதிக வாக்குகளால் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றம். இலங்கையை உலுக்கிய பெருமனர்த்தம், சடுதியாக உயர்ந்த பலி எண்ணிக்கை. வரலாற்றில் இடம் பிடிக்கும் மரணத்தின் கதை, உயிரிழந்த விமானியை பெருமையோடு நினைவுகூர்ந்த ஜனாதிபதி அனுர. நாங்கள் மக்களின் பணத்தை ஒரு சதத்தையேனும் வீண்விரியம் செய்யவில்லை. சிலர் அரசியல் நோக்கத்துக்காக உடுப்புகளை கேலி செய்கிறார்கள். ஒரு உடுப்பு கூட இல்லாமல் புலம்பெயர் தேசத்தில் இருந்து பலர் நிதிகளை ஒதுக்கி இருக்கிறார்கள். நீங்களாக இருந்திருந்தால் உங்களது தனிப்பட்ட அக்கௌண்டுகள் போன்றிருப்பீர்கள். உறவுகளுக்கு அவர் நன்றி சொல்ல வேண்டும். அந்த மாடி வீட்டில் இருப்பதற்கு நான் நினைக்கிறேன் இந்த பார்லமெண்ட் உறுப்பினர் இல்லை என்றால் அந்த மாடி வீட்டில் அவர் இருந்திருக்க மாட்டார். அந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டலின் ஊடாக பார்லமெண்டம் வந்தவர் இன்று வரை அந்த மக்களுக்கு எந்த உதவியும் හරි හැන්සර්ට් ලැජ්ජාවෙන්න ඕනේ. ඕනි ඕන ගාලා හන්සර්ට් එක අයින් කරගන්න. මට කතා කරන්න පුළුවන් සිංහල මෙච්චරයි. கண்ணீரால் சொல்ல முடியாத வேதனையை இலங்கையர்கள் அனுபவித்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய அமர்வில் இதை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்தத்தில் நாடு முழுமையாக பாதிப்படைந்துள்ளது. பலர் உயிரை இழந்திருக்கிறார்கள், பலர் காணாமல் போயிருக்கிறார்கள். இது மிகுந்த கவலைக்குரிய விடயம். உயிரிழந்தவர்களை திரும்பி தருவதென்பது இயலாது. அதைவிட காணாமல் போனவரை எண்ணி அவர்கள் குடும்பத்தார் என்றாவது வருவார்கள் என தினம் தினம் வலியோடு கடக்க வேண்டிய நிலை காணப்படுகிறது. இதனை நாங்கள் கடந்த கால யுத்தத்தின் போது அதிகமாக உணர்ந்திருக்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார். இந்த அனர்த்தத்தின் போது இலங்கை மக்களின் முழுமையான மனிதாபிமானத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம். எந்த ஒரு அனர்த்தத்திலும் வீழ்த்த முடியாத உறுதியான மனிதாபிமானத்தை நாங்கள் கண்டுள்ளோம். எமது நாட்டின் சிறு பிள்ளைகள் தாங்கள் சேர்த்து வைத்த உண்டியலில் இருக்கும் பணத்தை நிவாரண பணிகளுக்காக கொடுத்திருக்கின்றனர். எமது நாட்டில் ஒரு தந்தை தன்னுடைய தோட்டத்தில் இருக்கும் ஒரே ஒரு வாழைக்குலையை நிவாரணமாக கொடுக்க தயாராகி இருந்தார். இப்படியான உறுதியான மனிதாபிமானமுடைய மக்களை எமது நாடு கொண்டிருக்கிறது. அதே சமயம் வெளிநாட்டில் இருக்கும் எமது இலங்கையர்கள் இரவு பகல் பாராது உழைத்து எமது தாய் நாட்டிற்காக பணி செய்கின்றனர். இரத்த வங்கியில் இரத்த பற்றாக்குறை என்று அறிவித்த போது கேட்டதை விட பல மடங்கு இரத்த தானம் செய்தார்கள். எமது மக்கள் அழித்துவிட முடியாத உறுதியான மனிதாபிமானம் எம்மிடம் உள்ளது என்பதை எம்மக்கள் நிரூபித்துள்ளனர். ஆனால் நான் கண்டிருந்தேன், சில நபர்கள் அந்த மனிதாபிமானத்தை கேலிக்குட்படுத்தும் வகையில் நடந்து கொண்டிருந்தனர். கலாவேவ பகுதியில் வெள்ளத்தில் பேருந்தொன்று அடித்து செல்லப்பட்ட பிறகு அவர்களை காப்பாற்ற எமது படையினர் கடும் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தனர். ஆனால் முகப்புத்தகத்தில் விமர்சிக்கும் பலர் ஒவ்வொரு மணித்தியாலத்திற்கும் ஒரு முறை, இப்போது 1 மணித்தியாலம், இப்போது 2 மணித்தியாலம், இப்போது 3 மணித்தியாலம் என்று மீட்பு பணியை கேலிக்குட்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்போது எமது தாய் நாட்டின் படையினர் மீட்பு பணியை விடாது தொடர்ந்து அவர்களை மீட்டெடுத்துள்ளனர். துணிகரமான நடவடிக்கைகளை அப்போது கடற்படையினர் மேற்கொண்டு பேருந்தில் இருந்த அனைவரையும் ஒரு வீட்டின் கூரை மேல் ஏற்றி காப்பாற்றியுள்ளனர். மாவிலாறு அணை உடைப்பெடுக்கப் போவதாக அதிகாலை 3 மணிக்கு தகவல் வந்தது. உடனடியாக செயற்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தோம். அப்போது ராணுவத்தினர், கடற்படையினர், போலீசார் உள்ளிட்ட எமது படையினர் விரைவாக செயற்பட்டு வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்த மக்களை எழுப்பி சேருவில பௌத்த விகாரைக்கு அழைத்து சென்று தங்க வைத்தனர். விகாரை உயர்வான பிரதேசத்தில் இருந்ததன் காரணமாக அங்கு ஆயிரக்கணக்கானவர்களை எம்மால் பாதுகாப்பாக தங்க வைக்க முடிந்ததென அவர் தெரிவித்திருந்தார். இது இவ்வாறு இருக்க, நாடாளுமன்றத்தை தவிர்த்து வெளியில் போலியான பிரச்சாரம் முன்வைக்கப்பட்டிருந்தால் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய அமர்வில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், சீரற்ற காலநிலையால் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்களின் போது கம்பளையில் மாத்திரம் 1000 பேர் உயிரிழந்ததாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருந்தார். நாடாளுமன்ற வரப்பிரசாதங்களுக்குள் மறைந்து கொண்டு அவர் இதைப் போல கதைகளை கூறிக்கொண்டிருக்கிறார். இப்படியான தவறான பிரச்சாரத்தை வெளியில் வைத்து தெரிவித்திருந்தால் நிச்சயம் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும். ஏனென்றால் கம்பளையில் அதிகமான முஸ்லிம் மக்களே வாழ்கின்றனர். அவர்களுக்கு அரசாங்கம் மாற்றாந்தாய் மனப்பான்மையை காட்டுவதாக ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சிக்கின்றனர். நாங்கள்
நாங்கள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டோம் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட வீடுகளை இழந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வீட்டின் உடைமை குறித்து கருத்தில் கொள்ளாமல் அத்தியாவசிய வீட்டுப் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக ரூபாய் 50,000 கொடுப்பனவு வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். வானிலை பேரழிவு காரணமாக 5,165 வீடுகள் அளிக்கப்பட்டதாகவும் 55,747 வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதாகவும் 17 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதன்போது தெரிவித்திருந்தார். இதேவேளையில் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பு திருத்தங்களுடன் 157 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 158 வாக்குகள் அளிக்கப்பட்டன. மேலும் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக ஒரு வாக்கு மாத்திரமே பதிவாகியிருந்தது. வாக்களிப்பு நேரத்தில் எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பும் செய்திருந்தனர். இந்த நிலையில் 157 மேலதிக வாக்குகளால் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 36 கோடி யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. மிகவும் கவலையான விடயம். அந்த ஈக்விட்டி ஈக்குவாலிட்டி என்கிற ஒரு விடயம் தெரியாமலே எங்களுடைய அரசாங்கம் போய்கொண்டிருக்கிற நினைக்கும் போது சரியான கவலையாக இருக்கிறது. ஈக்விட்டி என்றா என்ன, ஈக்குவாலிட்டி என்றா என்னன்னு கூட தெரியாது. எல்லாருக்குமே 25,000 ரூபா, முழங்கால் அளவு தண்ணி வந்தவனுக்கும் 25,000 ரூபா, வீடு முழுக்க இல்லாமல் போனவனுக்கும் 25,000 ரூபா, என்பிபிக்கு வேலை செய்தவங்க முழு பேருக்கும் 25,000 ரூபா, வீடு இல்லாதவனுக்கும் 25,000 ரூபா, வீட்டு அட்ரஸும் இல்லை ஒன்றும் இல்லை அவனுக்கும் 25,000 ரூபா. இடத்தங்கள் முகாம் ஒன்றை கட்டியிருக்காங்க 2ஆம் தேதி. அந்த இடத்தங்கள் முகாம் 30ஆம் தேதி மழை வந்து 2ஆம் தேதி இடத்தங்கள் முகாமில் கதைக்க விரும்பல. முன்னால கணவர் இருக்கணும். சில செம்மறியலுக்கு சொல்லியும் விளங்குறேன். ஒரு படித்த மனிதர்களுக்கு சொல்லலாம், சில பேர்களுக்கு சொல்லலாது. போய் அடி வேண்டி கிண்ணச்சிலையும் ஓடி இதை விட எனக்கு மேல சொல்ல தெரியல. முக்கியமான விடயம் ஒன்றை ஞாபகப்படுத்தணும். இந்த நேரத்தில் வடக்கு கிழக்கு மற்றது முழு பிரதேசங்களையும் படுமோசமான நிலைமை இருக்கிறது. ஆகவே இங்கே அரசாங்கம் பிழை, எதிர்கட்சி பிழை என்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இங்கே 2 நாள் நான் தண்ணிக்குள்ள ஃபுல்லா 2 நாள் வெளியே வரையலாம் இருந்து பார்த்தால் அரசாங்கம் பிள்ளை என்ற அடிபாடு அங்க நடக்குது. இல்ல நீங்கள் தான் பிள்ளை, நீங்கள் நடக்குது. வெக்கம். இந்த மாதிரியான ஒரு பாராளுமன்றம் இந்த நாட்டில் இருக்கிறது வெக்கம். நீங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு இன்றைய தினம் செலவழிக்கிற பணத்தொகையை எடுத்துக்கொண்டே வீடுகளை இழந்த, தந்தை இழந்த, தாய் இழந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10 லட்சம் கொடுத்திருந்தீங்க என்று சொன்னால் சாகும் வரைக்கும் இந்த அரசாங்கத்தை அந்த மக்கள் ஞாபகம் வச்சிருப்பார்கள். ஆனால் கவலை என்னென்றால் நாங்கள் எங்களுக்கு அடிபட்டு கொண்டிருக்கிறோம், இங்கால அங்கால என்று மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதிலே இந்த புத்தளம் அறுவைக்காடு குப்பை நிலையம், அதாவது குப்பையை கொண்டு வந்து போடுறதுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை கதைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு நாங்கள் நேரம் எடுத்து ஆறுதலாக சம்பந்தமாக கதைக்கிறேன். அதை விட அந்த ஒரு சில அமைச்சர்மார் கவுபோய் மாதிரி கப்புகளையும் போட்டுக்கொண்டு, ஐயா நீங்கள் ஒரு அமைச்சர், தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உடுப்புடவையோட போய் நின்று கொண்டு கோமாளித்தனம் பண்ணாம, பிக்காளித்தனம் பண்ணாம தயவு செய்து வடக்கு மாநிலத்துக்கு இருக்கிற மரியாதையை காப்பாற்றிக் கொண்டு நான் சில விடயங்களை சிங்களத்திலே சொல்ல வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க முடியும் என விவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அனர்த்தம் தொடர்பில் முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் அது குறித்து உரிய முறையில் செயற்படாமையினால் ஜனாதிபதிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து அவரை தண்டிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை வரலாற்றில் பதிவான மிக மோசமான பேரிடர் கடந்த வாரம் ஏற்பட்டது எனவும் அவர் தெரிவித்திருந்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பேரிடர் ஏற்பட போவதாக தெரிந்தும் மேற்கொள்ளாத 14 விடயங்களை பட்டியல் இடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அவருடைய பட்டியலில் பேரழிவை தீவிரமாக்க முக்கிய 14 காரணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவை பின்வருமாறு: மழை நீரை சேமிக்க நீர்நிலைகளை காலியாக்கப்படவில்லை, கால்வாய்கள் பராமரிக்கப்படவில்லை, இடைக்கால்வாய்களை உருவாக்கும் நடவடிக்கைக்கு இராணுவத்தை பயன்படுத்தவில்லை, 6 கால்வாய்கள் மற்றும் வடிகால்கள் அமைப்புகள் சுத்தப்படுத்தப்படவில்லை, கட்டட நிர்மாண ஆய்வு நிறுவனம் உயர் அபாய பகுதிகளை முன்கூட்டியே அறிவித்திருந்தாலும் மக்கள் அகற்றப்படவில்லை, அபாய பிரதேசங்களில் நெறிமுறைகள் செயற்படுத்த முப்படையினர் ஒருங்கிணைக்கப்படவில்லை, அனுபவமிக்க உயர் அதிகாரி ஜனாதிபதி செயலாளராக நியமிக்கப்படவில்லை, அவசரகால சட்டம் மற்றும் தேசிய பேரழிவு நிலை அமுல்படுத்தப்படவில்லை, நாடாளுமன்ற கூட்டங்கள் நிறுத்தப்படவில்லை, தேசிய பேரழிவு மேலாண்மை சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை, தேசிய பேரழிவு குழு கூட்டப்படவில்லை, முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அனுபவமிக்க பேரழிவு மேலாண்மை அதிகாரிகள் ஆலோசனைக்கு அழைக்கப்படவில்லை, அரசியலமைப்பு முக்கிய சேவைகள் மறுக்கப்பட்டு விடுமுறை நாட்கள் அறிவிக்கப்பட்டன ஆகியவை அவைகளாகும். இதனால் தற்போது உள்ள ஜனாதிபதியையும் அரசாங்கத்தையும் இலங்கை குடியுரிமை சட்டங்களின் 298, 327, 328 மற்றும் 329 விதிகளின் கீழ் குற்றவாளியாக கருதக்கூடியதாகவும் அதிகபட்சம் 5 வருட சிறை தண்டனைக்கு உட்படுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சுகையினம் காரணமாக இலங்கையில் 2 ஜனாதிபதிகள் ஏற்கனவே குற்றவாளிகளாக்கப்பட்டுள்ளனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலும் கோட்டபாய ராஜபக்ச பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்த
செலுத்தியமைக்காகவும் குற்றவாளிகளாக்கப்பட்டனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீதிமன்ற தீர்ப்புகளின் முன்னுதாரணங்களின் அடிப்படையிலும் ஜனாதிபதி அனுரவுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க முடியும் எனவும் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். உண்மையாகவே முப்படை வீரர்கள் இனமத பேதமின்றி எதிர்க்கட்சி உறுப்பினர்களை கூட காப்பாற்றி இருக்கிறார்கள். நான் ஒன்றை கூறுகிறோம், அந்த மழை நேரங்களின் கூட உயிரிழந்தவர்களை நினைவு கூற யாழ்ப்பாணத்திற்கு வந்துவிட்டு திரும்பி அவரது குடும்ப மழையில் வெள்ளத்தில் பாதிக்கப்படும் என்று குடும்ப உறவுகளுக்கு தான் தெரியும். அந்த உணர்வு இன்றைய இந்த பார்லமெண்ட் உறுப்பினர் தெரிகிறது. கொழும்பில் இருக்கும் ஒரு குடும்ப உறுப்பினர் தங்கள் வீடு வெள்ளத்தில் பாதிக்கப்படுவது என்று மக்களை கைவிட்டு விட்டு கொழும்புக்கு வந்து அதிசொகுசு வீட்டில் புலம்பெயர் காசில் இருந்து அதிசொகுசு வீட்டில் மாடியில் நின்று அவர் நிம்மதியாக இருக்கின்றார். அதை நான் வீடியோவாக பார்க்கிறேன். அவர் யாருக்கு நன்றி செய்ய வேண்டும் என்றால் புலம்பெயர் தேச உறவுகளுக்கு அவர் நன்றி சொல்ல வேண்டும். அந்த மாடி வீட்டில் இருப்பதற்கு நான் நினைக்கிறேன் இந்த பார்லமெண்ட் உறுப்பினர் இல்லை என்றால் அந்த மாடி வீட்டில் அவர் இருந்திருக்க மாட்டார். அந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டலின் ஊடாக பார்லமெண்டம் வந்தவர் இன்று வரை அந்த மக்களுக்கு எந்த உதவியும் அங்கே செல்லவில்லை. செல்லாதவர் தான் சொல்லுகிறார் யாழ்ப்பாணத்தில் எந்த பாதிப்பும் இல்லை என்று. யாழ்ப்பாண மக்களின் வாக்குகளை பெற்றுவிட்டு இங்கு யாழ்ப்பாண மக்களை தூட்டி திரிகிறார், கேவலப்படுத்தி திரிகிறார். இது எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சியோ அஜெண்டாவோ தெரியவில்லை. அதை உணர்வார் வெகு விரைவில் எதிர்வரும் காலத்தில். அதே நேரம் நாங்கள் பக்கபலமில்லை அமைச்சரை நாங்கள் வாழ்த்த வேண்டும். உண்மையாகவே அவர் மலையகத்தில் சென்று சேவை செய்ய வேண்டும். மலையகத்தில் சேவை செய்யும் போது என்ன உத்வேகம் அவருக்கு ஏற்படும். ஏனென்றால் அவரது கிளாஸ்மேட் இருப்பினும் நண்பர்கள் இருப்பினும் அந்த உறவு அந்த வகையில் நாங்கள் அமைச்சர் அவர்களை கடவுளாகவும் அதே நேரம் அவரை ஒரு அப்பா சாணத்திலிருந்து நாங்கள் நினைக்கின்றோம். யாழ்ப்பாண மக்களில் தனிப்பட்ட அபிப்பிராயத்தை வைத்து யாழ்ப்பாண மக்கள் அங்கே சென்று செல்கிறார். ஒரு சிலர் அரசியல் நோக்கத்துக்காக உடுப்புகளை கேலி செய்கிறார்கள். ஒரு உடுப்பு கூட இல்லாமல் அங்கே வந்திருந்தவர் அங்கே இருக்கும் உடுப்புகளைத்தான் போட்டு தெரிந்திருக்கிறார். இந்த வகையில் நாங்கள் உணவுப் பொருட்களை புலம்பெயர் தேசத்திலிருந்து கூட பலர் உதவி செய்திருந்தார்கள். உணவுப் பொருட்களாக கட்சிக்காரர்களை தந்திருந்தார்கள். நாங்கள் சென்று விநியோகித்திருந்தோம். ஆனால் கட்சி காரியாலயத்தில் அந்த உணவு போதி ஒரு பாசல் கூட இல்லை. நான் வழங்கும் போது எங்கள் சகோதர உறுப்பினர் சொன்னேன், எங்கட கட்சி காரியாலயத்துக்கு தான் நிவாரணம் தர வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். ஏனென்றால் நாங்கள் அங்கே சாப்பிடுவதற்கு கூட எங்கள் கட்சி காரியாலயத்தில் உணவுப் பொருட்கள் இல்லை. நாங்கள் மக்களின் பணத்தை ஒரு சதத்தை ஏனும் வீண் விரயம் செய்யவில்லை. மக்களுக்கு என்று வந்த நிதியை மக்களுக்கு கொடுக்க அந்த வகையில் ஜனாதிபதி அவர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருந்து பலர் நிதிகளை ஒதுக்கி இருக்கிறார்கள், போடுகிறார்கள். அதை கூட எமது கட்சிக்கு வேண்டவில்லை. அரசு திணைக்களத்தின் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி துரிதமாக அந்த நிதியை அரசு திணைக்களத்துக்கிடையே ஒப்படைக்கும் ஒரு துரித சேவையை செய்ததற்கு ஜனாதிபதிகளை வாழ்த்துகிறோம். நீங்களாக இருந்திருந்தால் உங்களது தனிப்பட்ட அக்கவுண்டுகள் போன்றிருப்பீர்கள். இந்த அனர்த்த நேரத்தில் மக்களின் பணத்தை திருடாத அரசாங்கம் என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக கூறுகிறேன். நன்றி, வணக்கம். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அத்தியட்சகர் பாதுகாப்பு அமைச்சுக்கு அழைக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்டுள்ளார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கடந்த 4ஆம் திகதி வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அத்தியட்சகர் பாதுகாப்பு அமைச்சுக்கு அழைக்கப்பட்டு ஊடகங்களுக்கு செல்ல வேண்டாம், கருத்து கூற வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளார். இந்த தகவல் வெளிவந்த பின்னர் எங்கேயாவது இது தொடர்பில் கூட்டம் வைத்தீர்களா? அரசாங்கம் இதற்கு முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும். ஜனாதிபதியின் கீழுள்ள அமைச்சின் வேலை இது. ஆனால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நாடாளுமன்றத்திற்கு வந்து சத்தம் போட்டு கத்தி பொய் கூறத்தான் ஜனாதிபதிக்கு தெரியும். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அரசு இயந்திரம் கடுமையாக செயற்பட வேண்டும். ஆனால் 28ஆம் திகதி அரசாங்கம் விடுமுறையை அறிவிக்கிறது. யாரிடம் கேட்டு இவ்வாறு செயற்பட்டார்கள்? ஆனால் அனர்த்தத்தின் பின்னரான நிலைமையை அரசு எப்படி கையாண்டது? நல்லாட்சி அரசாங்கத்தின் போது தேசிய காப்புறுதி நிதியம் ஒன்றை ஆரம்பித்திருந்தோம், இயற்கை பேரிடரின் போது ஏற்படும் பாதிப்புகளுக்கு நட்டஈடு வழங்குவதற்காக. ஆனால் இந்த அரசாங்கம் அந்த நிதியத்திற்கு வழங்கும் பணத்தை நிறுத்தியுள்ளது. இதுவரை 400 வீடுகள் முழுமையாக அழிவடைந்துள்ளன. 30,000 வீடுகள் பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. இவற்றிற்கு என்ன செய்ய போகிறீர்கள் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள 25 மாவட்டங்களையும் பாதித்துள்ள சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 607 அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் மாலை 6 மணிக்கு வெளியிட்ட சமீபத்திய அறிவிப்பின்படி இவ்விடயம் வெளிவந்துள்ளது. மேலும் 214 பேர் அனர்த்தம் காரணமாக காணாமல் போயுள்ளதாகவும் 5,86,464 குடும்பங்களை சேர்ந்த 20,82,195 பேர் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகிறது.
தன்னுடைய தாயிற்காக வீடு கட்டுவதற்காக சேமித்து வைத்த 20 லட்சம் ரூபாய் பணத்தினை இலங்கையை மீள கட்டியெழுப்புவோம் திட்டத்திற்காக இலங்கையொருவர் நன்கொடையாக வழங்கி வைத்துள்ளார். சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக இலங்கையில் தற்போது வரையில் பாரிய அழிவுகள் ஏற்பட்டுள்ளன. இந்த நிலையில் பேரழிவில் சீர்குலைந்து போன நாட்டை மீள கட்டியெழுப்புவதற்காக அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள திட்டத்திற்கு உள்ளூர் மற்றும் புலம்பெயர் இலங்கையர்கள் நலன் விரும்பிகளால் நன்கொடைகள் மற்றும் உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன்படி இலங்கையை சேர்ந்த ஜனாதிபதி விருது பெற்ற வணிக முயற்சியாளர் ஒருவர் தன்னுடைய தாயாருக்காக வீடொன்று கட்டும் நோக்கில் சேமித்து வைத்த 20 லட்சம் ரூபாய் பணத்தினை இலங்கையை மீள கட்டியெழுப்பும் திட்டத்திற்கு நன்கொடையாக வழங்கி வைத்துள்ளார். அவருடைய பதிவில், என்னுடைய அம்மாவிற்கு வீடு கட்டுவதற்காக இந்த பணத்தை சேமித்தேன். வீட்டை பிறகு கட்டிக்கொள்ளலாம். இது உதவியல்ல, இது என்னுடைய கடமை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நேற்று முன்தினம் திருகோணமலை பகுதியை சேர்ந்த 7 வயதுடைய பாடசாலை மாணவன் ஒருவன் தான் வைத்திருந்த உண்டியல் பணத்தை இலங்கையை மீள கட்டியெழுப்பும் திட்டத்திற்காக கையளித்திருந்தமை வரவேற்பை பெற்றிருந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.